சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. செழிப்பு மிகுந்த வங்காளத்தை தங்களுடையதாக்கிக் கொள்ளும் மோகத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்தது தெரியுமா என்று பாரத அன்னையாகிய என்னிடம் என் சரிதத்தை கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனுக்கு நான் சொல்லத் தொடங்கினேன். தென்னகத்தில் வர்த்தகம் செய்து வந்த இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சுக்காரர்களும் ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவின் ஒப்புதலை பெற முற்படாமலேயே ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் கோட்டைகளை கட்டத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்களது இராணுவ ஆதாரங்களை பெருக்கவும் செய்தார்கள். 1717 அவர்களுக்கு முகலாய பேரரசால் வழங்கப்பட்ட ஃபர்மான் என்ற அரசாணையை தவறாக பயன்படுத்தி வங்காளத்து நவாபின் உத்தரவுகளை புறக்கணித்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் சில ஊழியர்கள் கம்பெனியின் வர்த்தகமல்லாத தங்களது தனிப்பட்ட வர்த்தகங்களின் மீதும் அந்த சிறப்பு ஃபர்மானை பயன்படுத்தி தங்கள் சலுகைகளை விரிவாக்கிக் கொண்டார்கள். இது வங்காளத்துக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது. வரி வருவாய் வெகுவாக குறைந்தது. கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் சிலர் ஃபர்மான் அரசராணை வரி சலுகையை பயன்படுத்தி இந்திய வர்த்தகர்களின் பொருள்களை கமிஷன் முறையில் பெற்று வர்த்தகம் செய்தார்கள். அந்த வகையிலும் வங்காளத்துக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளோ பெரும் லாபம் ஈட்டத் தொடங்கினார்கள். இதனால் சிராஜுத்தௌலா கிழக்கிந்திய கம்பெனியினர் மீது பெரும் கோபத்தில் இருந்தார். வங்காளம் இப்போது தனியாட்சி பெற்ற பகுதி. ஆங்கிலேயர்களுக்கு அரசராணை கொடுத்தது தில்லி அரசர். எனவே அதற்கு இப்போது வங்கம் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை என்று தீர்மானித்தான் சிராஜுத்தௌலா. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினரும் வங்காளத்தில் வரி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டான். இதன் மூலம் அவர்கள் சர்வ சுதந்திரமாக செய்து வந்த வர்த்தகத்துக்கு முட்டுக்கட்டை போட்டான். அது ஆங்கிலேயர்களை கொதிப்படையச் செய்தது. தங்கள் வர்த்தக சலுகைகளை பறிப்பதா என்று கோபம் கொண்டார்கள். அடுத்து கல்கத்தாவில் தாங்கள் கட்டியிருந்த கோட்டை மதிலை தன்னிச்சையாகவே பழுது பார்த்து பெரிதுபடுத்தி கட்டினார்கள் கம்பெனியினர். இது சிராஜுத்தௌலாவுக்கு உறுத்தலாகவே இருந்தது. ஆங்கிலேயர்கள் தங்கள் பகுதியில் இப்படி செய்வதைக் கண்டு கோபம் அடைந்த அவன் ஆங்கிலேயரின் கோட்டையை தாக்கி தன்வசம் ஆக்கிக் கொண்டான். இதற்கு பழிவாங்க வேண்டும் என்று துடித்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனியினர். அந்த நேரம்தான் ஆற்காட்டு வீரர் என பெயர் வாங்கிய ராபர்ட் கிளைவின் புகழ் பிரிட்டிஷாருக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தது. அதனால் வங்காளத்தை ஒரு கை பார்த்து மீண்டும் அங்கே ஆங்கிலேய வியாபாரத்துக்கு வசதிகளை செய்து கொடுக்குமாறு சென்னையிலிருந்து அனுப்பப்பட்டான் ராபர்ட் கிளைவ். அவனுடைய அந்த படையில் தென்னிந்திய சிப்பாய்களே அதிகம் இருந்தார்கள். ஆனாலும் சுமார் 2500 பேரே அந்த படையில் இருந்தார்கள். சிராஜுத்தௌலாவின் படையோ 50,000 பேரை கொண்டிருந்தது. எப்படி இந்த ராபர்ட் கிளைவால் வங்காளத்தை வெல்ல முடியும்? வென்றானே. காரணம் என்ன தெரியுமா? சதி. ஆம், உடனிருந்தவன் செய்த சதி. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.